ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். போன வீடியோவில் ரேஷன் ஷாப் இன்டர்வியூவில் கேட்கப்பட்ட கேள்விகள் மற்றும் பதில்கள் எல்லாத்தையும் பார்த்தோம். இந்த வீடியோவில் முக்கியமான 30 கொஸ்டினில் பார்ப்போம். நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் புதுசாக வரீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம வீடியோவை மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு கொஸ்டின், எத்தனை வகையான குடும்ப அட்டைகள் உள்ளது அப்படின்னா 5 வகையான குடும்ப அட்டைகள். அது என்னென்னு பார்ப்போம். PHH அப்படின்னா ப்ரியாரிட்டி ஹவுஸ் ஹோல்ட். அடுத்தது PHHAAY அப்படின்னா அந்தியோதயா அண்ணா யோஜனா. அடுத்தது NPHH அப்படின்னா நான் ப்ரையாரிட்டி ஹவுஸ் ஹோல்டு. நெக்ஸ்ட்டு NPHHS அப்படின்னா நான் ப்ரையாரிட்டி ஹவுஸ் ஹோல்ட் ஸ்டேட் சப்சிடி. நெக்ஸ்ட்டு NPHHNC அப்படின்னா நான் ப்ரையாரிட்டி ஹவுஸ் ஹோல்ட் நோ கமாடிட்டிஸ். நெக்ஸ்ட் கொஸ்டின், NFSA அப்படின்னா நேஷ்னல் ஃபுட் செக்யூரிட்டி ஆக்ட் 2013, அதாவது தேசிய உணவு பாதுகாப்பு சட்டம் 2013. நெக்ஸ்ட் கொஸ்டின், ரேஷன் ஷாப்போட வெப்சைட் என்னன்னு பார்த்தோன்னா www.tnpds.gov.in. ONORC அப்படின்னா ஒன் நேஷன் ஒன் ரேஷன் கார்டு. நெக்ஸ்ட் கொஸ்டின், EPOS அப்படின்னா எலக்ட்ரானிக் பாயிண்ட் ஆஃப் சேல். நெக்ஸ்ட் கொஸ்டின், ரேஷன் ஷாப்போட ஹெல்ப்லைன் நம்பர் என்னென்னா 1967. EPDS அப்படின்னா எலக்ட்ரானிக் பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம், அதாவது மின்னணு பொது விநியோக திட்டம். நெக்ஸ்ட் கொஸ்டின், ஸ்மார்ட் கார்டோட டோட்டல் நம்பர்ஸ் என்ன அப்படின்னா 12 நம்பர்ஸ். ஸ்மார்ட் கார்டு அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு எப்போனா 2017. நெக்ஸ்ட் கொஸ்டின், கூட்டுறவு வார விழா எப்போது கொண்டாடப்படுகிறது அப்படின்னா ஒவ்வொரு வருடமும் நவம்பர் 14 முதல் நவம்பர் 20 வரை. நெக்ஸ்ட் கொஸ்டின், கூட்டுறவுத்துறையின் கொடியின் வண்ணங்கள் எத்தனை அப்படின்னா 7 வண்ணங்கள். அடுத்தது, கூட்டுறவுத்துறையின் முன்னாள் அமைச்சர் யார் அப்படின்னா திரு பி. பெரியசாமி அவர்கள். தற்போது கூட்டுறவுத்துறையின் அமைச்சர் யார் அப்படின்னா திரு KR பெரியகருப்பன் அவர்கள். கூட்டுறவுத்துறையின் செயலாளர் யார் அப்படின்னா திரு ராதாகிருஷ்ணன் அவர்கள். மத்திய கூட்டுறவு மற்றும் உள்துறை அமைச்சர் யாருன்னா திரு அமித்ஷா அவர்கள். மத்திய நிதித்துறை அமைச்சர் யாருன்னா நிர்மலா சீதாராமன். தமிழ்நாட்டின் உணவு மற்றும் உணவுப் பொருள் வழங்கல் துறை அமைச்சர் யாருன்னா R. சங்கரபாணி அவர்கள். இந்திய குடியரசின் தலைவர் யாருன்னா திரௌபதி முர்மு. இந்திய துணை குடியரசுத் தலைவர் யாருன்னா ஜெகதீப் தன்கர். தமிழ்நாட்டின் நிதித்துறை அமைச்சர் யாருன்னா தங்கம் தென்னரசு அவர்கள். தமிழ்நாட்டின் தலைமை செயலாளர் யாருன்னு பார்த்தீங்கன்னா முருகானந்தா. தமிழ்நாட்டின் கவர்னர் யாருன்னு பார்த்தீங்கன்னா RN ரவி அவர்கள். சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி யாருன்னா KR ஸ்ரீராம் அவர்கள். தமிழ்நாட்டின் உள்ள நியாய விலைக் கடைகள் மொத்தம் எத்தனை அப்படின்னா 34,804 நியாய விலைக் கடைகள் உள்ளது. தமிழ்நாட்டின் உள்ள கிடங்குகள் மொத்தம் எத்தனைனா 261. தமிழ்நாட்டின் உள்ள மண்ணெண்ணெய் பங்குகள் எத்தனைன்னு பார்த்தீங்கன்னா 289. நியாய விலைக் கடையில் உள்ள பொருட்களின் விவரங்களை அறிய 9773904050 என்ற எண்ணிற்கு PDS-101 டைப் செய்து பதிவு செய்யப்பட்ட கைபேசி எண்ணிற்கு SMS அனுப்ப வேண்டும். நியாய விலைக் கடை திறந்துள்ளதா அல்லது மூடப்பட்டுள்ளதா என அறிவதற்கு 9773904050 என்ற எண்ணிற்கு PDS-102 பதிவு செய்யப்பட்ட கைபேசி எண்ணிற்கு SMS அனுப்பவும். நெக்ஸ்ட் கொஸ்டின், ஒரு பாமாயில் பெட்டியில் எத்தனை லிட்டர் பாமாயில் பாக்கெட்டுகள் இருக்கும் அப்படின்னா 10 பாக்கெட்டுகள் இருக்கும். நியாய விலைக் கடையில் விலையில்லா பொருட்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோன்னா அரிசி மற்றும் கோதுமை. ஸோ இந்த கொஸ்டின்லாம் படித்தாலே போதும், மோஸ்ட்லி எல்லா கொஸ்டினும் கவர் ஆகிடும். இதில் இருந்தே நிறைய கொஸ்டின்கள் வந்துடும். இந்த கொஸ்டின்லாம் தவிர்த்து உங்கள் டிஸ்ட்ரிக்டை பற்றி கேட்பாங்க. உங்கள் டிஸ்ட்ரிக்டில் அமைச்சர் யார், உங்கள் டிஸ்ட்ரிக்டில் என்ன ஃபேமஸ், இதை பற்றிலாம் கேட்பாங்க. இதை கொஞ்சம் நீங்கள் பார்த்துட்டு போயிடுங்க. ஸோ அவ்வளோதான். நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் புதுசாக வரீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.